கருவளையம் இருந்தால் உடனே உறுப்புகளை கவனிங்க. கண்ட கிரீமையெல்லாம் தூக்கி போடுங்க. முகத்தின் அழகை கூட்டுவதே கண்கள் தான் என்று சொல்லலாம். ஆனால் அந்த கண்களின் கீழ் தோன்றும் கருவளையம் ஒருவரின் அழகை மட்டுமல்ல, உடல் நிலையையும் வெளிக்காட்டும் ஒரு சிக்னல் என்பது பலருக்கு தெரியாது. தினசரி வேலை அழுத்தம், தூக்கமின்மை, மொபைல் பயன்பாடு போன்ற காரணங்களால் இன்று பலர் அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது உடலில் ஏற்படும் சில முக்கிய கோளாறுகளின் அறிகுறியாகும். உடலில் இருந்து நச்சுக்கள் வெளியேறாத போது சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. அந்த நச்சுக்கள் தேங்கி முகத்தின் கீழ் கருமையாக தோன்றும். இதை சமாளிக்க நாள்தோறும் குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம். மேலும் தினமும் 30 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும். இதோடு உப்பு மற்றும் பானங்கள் குறைத்தால் சிறுநீரகம் சீராகும். கல்லீரல் நச்சுக்களை வடிகட்டும் இயந்திரம் போன்றது. அது சரியாக இயங்காமல் போனால் இரத்தத்தில் நச்சுக்கள் கலந்து முகத்தை கருமை தோன்றும். இதனை சரி செய்ய வெள்ளரிக்காய், பீட்ரூட், தக்காளி, எலுமிச்சை நீர் போன்றவற்றை உணவில் சேர்க்கலாம். அதிக எண்ணெய் உணவுகள், மது, புகை போன்றவை கல்லீரலை பாதிக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி ஒழுங்கின்மை அல்லது ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டால் முகம் சோர்வடையும். இதனால் கண்களின் கீழ் கருவளையம் ஏற்படலாம். இதனை தவிர்க்க இயற்கையான வழிகளில் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தலாம். துளசி, வெந்தயம், கருவேப்பிலை, தேன் கலந்து பால் போன்றவை இதற்கு உதவும். தொடர்ந்து நல்ல தூக்கம், உடற்பயிற்சி இதுதான் இயற்கையான மருந்து. உணவை சரியாக ஜீரணிக்க முடியாமல் இருந்தால் உடல் தேவையான சத்துக்களை உறிஞ்சாது. இதனால் முகம் பளபளப்பை இழந்து கருமை தோன்றும். இதனை தவிர்க்க காரம், எண்ணெய் உணவுகளை குறைத்து பழங்கள், காய்கறிகள், சாதாரண வெந்த சாதம் போன்ற எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை அதிகம் சேர்க்க வேண்டும். காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் எலுமிச்சை நீர் குடிப்பது சிறந்த டீடாக்ஸ் முறையாகும். கருவளையம் வந்தவுடன் கிரீம், பவுடர் கொண்டு மறைப்பது தற்காலிகம் மட்டுமே. ஆனால் அதன் உள்ளக காரணத்தை நீக்கினால்தான் நிரந்தர மாற்றம் கிடைக்கும். நாள்தோறும் 10 நிமிடங்கள் வெள்ளரி துண்டு, உருளைக்கிழங்கு சாறு, தக்காளி கூழ் போன்றவற்றை கண்களுக்கு மேலே வைத்தால் இயற்கையாக கருமை குறைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வாரத்தில் 2 முறை முக மசாஜ் செய்வதும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். கண்களின் கீழ் கருவளையம் ஒரு அழகு பிரச்சனை அல்ல, அது உங்கள் உடல் நலத்தின் எச்சரிக்கை மணி. சிறுநீரகம், கல்லீரல், ஹார்மோன், செரிமானம் ஆகியவற்றை சீராக வைத்தால் கண்கள் மீண்டும் பிரகாசம் பெறும். உடல் தரும் இந்த சின்னங்களை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் உடல் நலம் சரிபார்த்து கொள்ளுங்கள். அழகு என்பது வெளியில் மட்டுமல்ல, உள்ளிருந்து வரும் ஒளிதான்.